ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் 7ஆம் தந்திரம். இந்த 7ஆம் தந்திரத்தில் இந்திரியங்களை அடக்கும் உபாயத்தினை இங்கு கூறுகின்றார். இந்திரியங்கள் எத்தகைய வலிமையை உடையது? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் என்று கூறுகிறார். இந்த இந்திரியங்களை நாம் எவ்வாறாக தன் வசத்தில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும்? இந்த இந்திரியங்கள் எப்பொழுதும் வெளிமுகமாகவே சென்று கொண்டிருக்கின்றன. பராஞ்சி காணி வெதுரன் ஸ்வயம்பூகு. இந்திரியங்கள் எப்பொழுதும் வெளிமுகமாகவே, அதாவது பராக்கு பார்ப்பதாகவே இறைவன் நம்மை படைத்து விட்டார் என்று உபனிஷதங்கள் கூறுகின்றன. ஆகவே அத்தகைய இந்திரியங்களை, 5 கரணங்களை, 5 ஞானேந்திரியங்களை எப்பொழுதும் தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும். தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு உற்ற உபாயம் இறைவன் மீது நாம் செய்ய வேண்டிய பக்தி. பக்தியை தவிர வேறு மார்க்கமானது யோகிகளுக்கு இங்கு காட்டப்படவில்லை. ஆகவே எவர் ஒருவர் இப்பிறவியின் மேன்மையை அடைய விரும்புகிறாரோ அவர் இந்திரியங்களை தன் வசத்தில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இங்கே திருமல நாயனார் அவர்கள் கூறுகின்றார். அதற்கு சில உவமைகளுடன் அவர் இந்த பாடல்களை இங்கே எடுத்து காட்டுகிறார். அகமகத்தன 5 களிறுல. 5 களிறுகள். களிறு என்றால் யானை. 5 யானைகள் நமது அகத்தின் உள்ளனவாம். இது யானை மாதிரி பலம் பொருந்தியதாக இருக்கின்றன. இது கொசு அல்ல, நாம் அடித்து துரைத்து விடுவதற்கு. இவை பலம் பொருந்திய யானைகள். ஆகவே அது நம்மை பலம் கொண்டு வெளிமுகமாகவே இழுத்து செல்கின்றன என்று இங்கு காட்டுகின்றார் உவமையாக. மேலும் இந்த இந்திரியங்களை எப்பொழுது அடக்க வேண்டும்? 60 வயதிற்கு பிறகு, 70 வயதிற்கு பிறகு அடக்க வேண்டும் என்றால் அதனால் அடக்கி என்ன பயன் என்று கூறுகிறார். அடக்க வேண்டும் என்றால் இளமையிலே தன் வசத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும். முதுமையில் அடக்குவது என்பது மிகவும் கடினமான காரியம். 5இல் வளையாதது 50இல் வளையாது. இளமையில் கல் என்றுதான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு இளமை ஒன்றே உற்ற உபாயம். இந்த இந்திரியங்களை அடக்கும் விஷயமும் இளமையிலிருந்தே பழகினால் அவை நமக்கு 50 வருடங்கள் கழித்தோ அல்லது 60 வருடங்கள் கழித்தோ நமக்கு மிகுந்த பலனை தரும். ஆகவே முதுமையில் பார்த்து கொள்ளலாம் என்றால் அது ஒருபோதும் நடவாது என்று இங்கே எடுத்து காட்டுகிறார். அதனால் என்ன பயன் என்று இயம்புகிறார் திருமூல நாயனார் அவர்கள். அகமகத்தன் 5 களிறுல பாகனும் மெய்த்தவை தாமும் இழைத்த பின் யோகு திருந்து தன் ஒன்று அறியாமே. முதுமை வந்த பின் திருந்துதல் என்பது யான் அறியவில்லை என்று கூறுகிறார். ஏனால் முதுமையில் அனைத்து இந்திரியங்களும், அனைத்து கர்மேந்திரியங்களும் உடல் ஒடுங்குகின்ற இடம், தள்ளாடுகின்ற இடம். அப்பொழுது அடக்கி என்ன பிரயோஜனம்? அடக்க வேண்டும் என்றால் இளமையிலே அடக்க வேண்டும் என்று இங்கு கூறுகிறார். மேலும் பல பாடல்களில் கருத்தினன் நூல் கற்று கால் கொத்தி பாகன். இந்த இந்திரியங்களை அடக்க வேண்டும் என்றால் அதற்கு நல்ல நூல்களை கற்க வேண்டும். நல்ல ஆசிரியரிடம் சென்று, குருவிடம் சென்று இத்தகைய அடக்கும் உபாயத்தினை அவர் வழி நின்று அதனை அனுபவ ரீதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் 5 சிங்கங்கள் அகத்தே உலை என்று கூறுகிறார். வேறொரு பாடலில் 5 சிங்கங்கள் இருக்கின்றனவாம். இந்த உடல் என்றும் காட்டில் 5 இந்திரியங்கள் எப்பொழுதும் வெளிமுகமாகவே சென்று பாய்ந்து ஓடுவதற்கு தயாராக இருக்கின்றன.
அவ்வாறாக சென்று விஷயங்களை சேகரித்து அது மனதிற்கு விஷயத்தினை கொண்டு வந்து சேர்க்கின்றனவாம். ஆகவே இதனை சிங்கமாக இங்கு உருவகப்படுத்துகிறார் திருமூல நாயனார் அவர்கள். மேலும் ஐவர் அமைச்சருள் 96 ஐவரும் ஐந்தரும் ஆளக் கருதுவர் அப்படின்றார். ஐவர் அமைச்சருள் இந்த 5 இந்திரியங்களும் அமைச்சர்களாக இங்கு உருவகப்படுத்துகிறார். ஒரு அரசபை, அந்த அரசபையில் 5 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 5 அமைச்சர்கள் கண், காது, மெய், மூக்கு, நாக்கு இவையெல்லாம் இந்த 5 ஞானேந்திரியங்களும் அமைச்சர்களாக இருக்கின்றார்களாம். இவர்களுக்கு வேலை செய்ய சேவகர்கள் எத்தனை பேர் என்றால் 96. இங்கு 96 தத்துவங்களை இங்கு 96 சேவகர்கள் என்று இங்கு உருவகப்படுத்துகிறார். இவர்களால் ஏவலாளர்கள். இவர்களெல்லாம் இந்த 5 இந்திரியங்களுக்கும் சேவை செய்பவர்களாக இங்கு காட்டப்படுகிறார். ஆகவே மனதையால நினைப்பவர்களெல்லாம் முனைப்புடன் இருந்து விழிப்புடன் இருந்து இந்த மனதினை தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் திருமூல நாயனார் அவர்கள். ஏனென்றால் இறைவன் படைக்கும் பொழுது மனிதர்களை வெளிமுகமாக பார்க்கும்படி படைத்து விட்டாராம். மனதை எப்பொழுதும் பராக்கு பார்ப்பது போன்றவே படைத்து விட்டார். யாரோ சில யோகிகள் தான் பிரத்யக் ஆத்மான மைச்சது அப்படிங்கிறார், உள்முகமாக திரும்பி பார்க்கின்றார்கள். அவர்களை தீரர்கள், வீரர்கள் என்று உபநிடதங்கள் கூறுகின்றன. ஆகவே இத்தகைய இந்திரியத்தை தம் வசத்தில் வைத்திருக்க நல்ல நூல்களை கற்க வேண்டும். நல்ல குருவினை தேடி அவர் வழி நின்று சாஸ்திரம் படித்த கற்ற அதன்படி நிற்கின்ற குருவினை சென்று அடைந்து அவர்கள் வழியில் அந்த பரம்பரையில் வரும்பொழுது இது இந்த இந்திரியங்கள் அடக்குவது என்பது மிகவும் எளிதாக காரியமாக நமக்கு அமைந்து விடுகிறது. ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் எத்தகிரை விஷமிவ, ஆரம்பத்தில் கடினமாக இருக்கின்ற விஷயங்கள் பிறகு இனிமையாக மாறிவிடும். ஆகவே இத்தகைய வழியினை காட்டுகிறார் நமக்கு திருமூல நாயனார் அவர்கள். நல்ல நூல்களை கற்பது, பக்தி, இறைவனிடம் பக்தி செய்வது உற்ற உபாயம் என்று இங்கே காட்டுகிறார். நாமும் அதன்படி நடப்போமாக. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அண்டர் வாழி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம்.